சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை பயணம் செய்யும் மனித அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மிண்டாட்சி சார் அவர்களை பிரிவு சார்பாக வருகிறது வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. வணக்கம். இன்றைய தலைப்பு தத்துவங்கள் அப்படின்றதுல நம்ம கருத்தியலும் உளவியலும், அதுதான் தலைப்பு. கருத்தியலும் உளவியலும் அதை பத்தி தான் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதை பத்தி தான் ஒரு ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போறோம். பொதுவா இந்த வார்த்தை எல்லாருக்குமே ஒரு கேள்விப்பட்ட வார்த்தை தான், புது வார்த்தைகள் இல்லை. பட் இதன் பின்புலம் எப்படி, இது எப்படி இயங்குது, இதன் ஆழம் என்ன, இதுக்குள்ள இருக்கிற நல்லவை தீவை என்ன அப்படின்றதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். கருத்தியல்னா என்ன, உளவியல்னா என்ன, இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு, இது ஏன் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம், இந்த கருத்தியலை பத்தியும் உளவியலை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆராய்ச்சி பண்ண வேண்டியது ஏன் முக்கியம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கிறோம். பொதுவா கருத்தியல் அப்படின்றது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஐடியாலஜி, ஒரு ஐடியலிசம், ஒரு ஐடியாலஜி அப்படின்வாங்க. நமக்கு தெரியும், உலகமெல்லாம் கருத்தியல்ன்றது ஒரு பரவலாக பயன்படுத்துகிற வார்த்தை. சமீப காலமாக கூட ரொம்ப நிறைய பயன்படுத்துகிற வார்த்தை ஒரு கருத்தியல். இது என்னுடைய கருத்து, இது அவங்களுடைய கருத்து, உங்களுடைய கருத்து அப்படின்ற மாதிரி நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துறோம். இந்த கருத்தியல்ன்றது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கமா இருக்கு. ஏன் கருத்தியல் நமக்கு அவ்வளவு முக்கியமா, கருத்தியல் அடிப்படையில தான் ஒருத்தருடைய வாழ்க்கை அமைதா, கருத்தியல் ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவா மனித மனமே இல்ல மனித ஒரு சமூகம், அந்த சமூகம் ஒரு குறுகிய சமூகமா இருந்தாலும் சரி, இல்ல பறந்து விரிந்த ஒரு பெரிய சமூகமா இருந்தாலும் சரி, ஒரு நாடு சார்ந்து இல்ல கண்டம் சார்ந்து, மொழி சார்ந்து, இனம் சார்ந்து இப்படி இயங்கக்கூடிய எந்த ஒரு சமூகமும் அவங்களுக்குன்னு ஒரு தத்துவார்த்தங்களை, ஒரு சில கொள்கை பிடிப்புகளை, ஒரு சில கருத்துக்களை, தத்துவங்கள் அடிப்படையில தான் இயங்குறாங்க. அததான் நம்ம ஒரு கருத்துக்கள்னு அதை நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு ஒரு சமூகமும் கருத்தின் அடிப்படையில இயங்குறதுனால மனித குலத்துக்கு அது ஒரு தவிர்க்க முடியாததா இருக்கு. நம்ம பொதுவா கருத்தியல் இவ்வளவு முக்கியமா அப்படின்னு தெரியாம இருக்கலாம். ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா ஒட்டுமொத்த மனித சமூகமே அந்த பண்பாடும் சரி, அந்த கலாச்சாரம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கருத்தியலின் அடிப்படையில தான் இயங்குது. ஒருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட கருத்து அடிப்படையா இருக்கு. எல்லாருக்கும் கருத்துக்கள் மாறுபட்டாலும் ஒருத்தருக்கும் ஒரு ஐடியாலஜி படி இயங்குது. அப்படி அந்த கருத்தியல் எப்படி உருவாகுது அப்படின்றதும் கூட நம்ம ஒரு கேள்வியா எழுப்பலாம். கருத்தியல் தான் அடிப்படையில தான் இயங்குது, பட் அந்த கருத்தியல்ன்றது ஏன் உருவாகுது, எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, பொதுவா கருத்தியல் நம்ம பிறப்பின் அடிப்படையில பார்த்தா ஒரு குடும்ப பின்னணியில் இருக்கும். அந்த குடும்பம் சமூகம் சார்ந்த குடும்பமா இருந்தாலும், தாய் தந்தையர்கள் அவர்கள் ஊட்டுகிற ஒரு கருத்து, அவர்கள் ஊட்டுகிற ஒரு பண்பாடு, அவர்களிடம் இருந்து வருகிற பழக்க வழக்கம், கலாச்சாரம், இதற்குள்ள இதன் அடிப்படையா சில கருத்தியல்கள் இருக்கும். பொதுவா நமக்கு அது ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு மதம் அப்படின்றது ஒரு கருத்தியலின் பின்புலத்திலிருந்து வந்ததுதான். ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தத்துவம், குறிப்பிட்ட ஒரு கருத்து சமூகத்துக்கு முக்கியமானதா, தேவைப்படுகிறதா, சமூகம் தவிர்க்க கூடாததா தோணும் போது அந்த கருத்தை ஒரு பெரும் சமூகம் ஏற்கும் போது அந்த கருத்து ஒரு மதமாய் மாறுகிறது, ஒரு ரிலீஜனா மாறுது. அப்படிதான் ஒரு கருத்து உருவாகுது. அந்த வகையில நம்ம பிறக்கும் போதே நம்ம குடும்ப வழியிலேயே சில நம்மோடு
ஒட்டிக்கொள்கிறது. அந்த கருத்து நம்முடைய அதுவும் பிறந்து வருகிறது கூட. சோ அதை கடந்து கருத்துன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு சமூகம் இருக்கு. அந்த சமூகத்துக்கான ஒரு கருத்து, அந்த பண்பாடு, கலாச்சாரம், இந்த ஒரு ரீஜன், ஒரு குறிப்பிட்ட நில பகுதிக்கான ஒரு தத்துவம், கருத்து, இத வந்து நம்ம உள்வாங்கிக் கொள்கிறோம். இதுதான் நமக்குள்ள படியுது. இத நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம். அதன் மூலமா தான் நம்ம வாழ்க்கையை நகர்த்துக்கிறோம். ஸோ அந்த வகையில கருத்தியல்னு பாத்தீங்கன்னா அது உருவாவதுக்கான காரணங்கள் இதுதான். நாம் நம்மளுடைய குடும்பம், சமூகம், நம்ம சுத்தி இருக்கிற ஒரு மனித சமூகம், ஒரு கலாச்சாரம், இதன் அடிப்படையில நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையின் ஆதாரங்களா, வாழ்க்கையின் பிடிமானமா, முக்கியமா வந்து ஆதாரம் என்பதை விட நினைக்கிறாங்க. மனம் வந்து தனக்குன்னு ஒரு இயக்கத்துக்கு, மனம் தன் இயக்கத்துக்கு தனக்கென்று சில பிடிமானங்களை தேடும் போது, ஏன்னா பிடிமானங்கள் இல்லைன்னா மனமே இல்லை. மனத்துக்கு ஒன்றும் பெரிய பலம் கிடையாது. ஸோ மனம் தான் தனக்கான சில பிடிமானங்களை தேடும் போதோ இல்ல பிடிமானங்கள் பிடிபடும் போதோ அது 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 கையில கிடைக்கிற கருத்துக்களை தான், அந்த மனதின் வசம் வருகிற கருத்துக்களை தான் அது வந்து தன்னகத்தை இழுத்துக் கொள்கிறது. அந்த கருத்தின் அடிப்படையில தான் மனம் வந்து இயங்க ஆரம்பிக்கிறது. அந்த மன இயக்கமே அதன் பிடிமானத்தில் இருக்கிற கருத்து, அதில் இருக்கிற வந்து ஒரு பல கூறுகள், பல்வேறு ஒரு 360 டைமென்ஷன்ல அந்த கருத்தில் இருக்கிற ஒரு உள்பாடின் அடிப்படையில தான் அந்த மனம் இயங்க ஆரம்பிக்குது. அப்படிதான் மனதின் இயக்கமே தொடங்குது. அந்த வகையில கருத்தியல் என்பது வந்து மனித வாழ்வின் ஒரு தனிப்பட்ட மனிதமா இருந்தாலும் சரி, இல்ல ஒட்டுமொத்த மனித குலமா இருந்தாலும் சரி, அதன் இயக்கத்தின் உட்கருவாக வேறாக மன இயக்கத்தின் விதையாக இருப்பதே கருத்துதான். கருத்தியல்பு தான். ஒரு கருத்துக்கள் தான், ஒரு எண்ணங்கள், ஒரு சிந்தனைகள். அதை சுற்றி சுற்றி எல்லா விஷயங்களும் கட்டப்படுகிறது. ஒரு கலாச்சாரமா இருந்தாலும், பண்பாடு, இல்ல பொருளாதாரம், ஒரு ஆடையிலிருந்து, உணவுல நம்ம பேசுகிற மொழியிலிருந்து, நம்ம பேசுகிற விஷயங்கள்ல இருந்து, நாம் சிந்திக்கிற விஷயங்கள்ல இருந்து எல்லாமே அந்த கருத்தியலின் கட்டுமானத்தின் அடிப்படையில தான் இயங்குது. அதுதான் மனித மன இயக்கத்தின் விதையாக இருக்கிறது. அந்த கருத்தியல் தான். அந்த விதையின் வழியாக தான், அதில் விதையிலிருந்து ஏற்படுகிற என்ன விருட்சங்கள், அந்த கருத்தியல் என்ற விதையிலிருந்து உருவாகிற என்ன விருட்சம் அந்த மரமாக விரிந்து, அந்த விருட்சத்தின் அடிப்படையில தான் நம் வாழ்வியல் நகர்கிறது. அதன் கோட்பாடின் பல்வேறு பரிமாணங்கள் வழியாக தான் நம்ம இயங்குறோம். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா கருத்தியல் என்பது நம்மளால தவிர்க்க முடியாதது, அடிப்படையானது. ஸோ இந்த கருத்தியல், இது உளவியல் எப்படி சம்பந்தப்படுது? நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறது, நம்ம சொன்னோம் கருத்தியலும் உளவியலும் அப்படின்னு சொன்னோம். இதற்குள் உளவியல் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது, உளவியல்ன்றது மனவியல்னு கூட சொல்லலாம். எளிமையா சொல்றதுன்னா மனவியல். மனம் இயங்குகிற ஒரு தன்மை, எந்த தன்மையில் இயங்குகிறது, அதனுடைய பேட்டர்ன், அதாவது அதனுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு தன்மை, பேட்டர்ன், அதுதான் வந்து நம்ம உளவியல்னு சொல்றோம். மனம் இயங்கு தன்மை. ஒரு எல்லாமே ஒரு காரு, ஒரு இன்ஜின், ஒரு பிளைட், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தன்மையின் அடிப்படையில தான் இருக்குது, குறிப்பிட்ட பேட்டர்ன்ல தான் இயங்குது. பிளைட் பல்வேறு பிளைட்டா இருந்தாலும், ஒரு சின்ன பிளைட்டா இருந்தாலும் சரி, ஒரு பெரும் ஒரு மிலிட்டரி பிளைட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 2 பேர் மட்டும் போற பிளைட்டா இருந்தாலும் சரி, அது ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் அடிப்படையில் இயங்குது. அதே மாதிரிதான் மனிதர்களான உள்ளம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்டர்ன்ல இயங்குது, குறிப்பிட்ட ஒரு தன்மையில் இயங்குது. அந்த தன்மைக்கு பெயர் தான் நம்ம வந்து உளவியல். மனம் வந்து குறிப்பிட்ட தன்மையில் இயங்குவது, ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்டர்ன்ல இயங்குறதா நம்ம உளவியல்னு சொல்றோம். அந்த உளவியல் எப்படி உருவாகுது அப்படின்றது நம்ம ஒரு கேள்வி. எப்படி மனம், கருத்துக்கள் எப்படி உருவாகுது, அது எப்படி மனம் அதை பிடித்துக் கொள்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே போல உளவியல்
இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கானா ஒரு 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 சிறிய வித்தியாசங்கள் இருக்கதான் செய்யுது. ஏன்னா உளவியல் உருவாவது பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம இந்திய சமூகம் வந்து இதற்கு பல்வேறு ஆராய்ச்சிகள், இதுக்கான பல்வேறு பின்புலங்களை சொல்றாங்க. நம்ம பொதுவா கர்மான்ற ஒரு விஷயத்த அடிக்கடி பயன்படுத்துவோம். இது ஏற்கனவே நம்ம உயிர்த்தன்மைக்குள் ஆன்மாக்குள் படிந்திருக்கிற பதிவாகப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட இயல்பின் தன்மையில் தான் அந்த ஆன்மா இயங்குகிறது, அந்த உயிர் இயங்குகிறது, அந்த மனிதம் இயங்குகிறது. அந்த படிவத்தின் அந்த அந்த அதற்குள்ள இருக்கிற பதிந்துள்ள ஒரு குறிப்பிட்ட தன்மையை தான் நம்ம வந்து உளவியல்னு சொல்றோம். கருத்தியல்னு சொல்லும் போது நம்ம வந்து நம்மளுடைய பிறப்புக்கு அப்பால், நம்மளுடைய ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்பால் நாம் கிரகித்துக் கொள்கிற விஷயங்களை தான் நம்ம கருத்தியல்றோம். உளவியல்ன்றது மேற்கத்திய தத்துவங்கள், மேற்கத்திய ஆராய்ச்சிகள் வந்து பொதுவா கர்மா மீது நம்பிக்கை இல்லாத அதன் மீது பெரும் ஒரு ஆராய்ச்சி தன்மை இல்லாத மேற்கத்திய ஆய்வுகள், சமூகங்கள் இத வந்து அது கருத்தியல் உளவியல்ன்றதை ஏற்கனவே ஒரே மாதிரி தான் பாக்குறாங்க. ஒரு மனம் வெளிப்படும் போது, ஒரு மனம் திறக்கப்படும் போது அதற்குள்ள இருக்கிற வர விஷயங்கள், அந்த விஷயத்தின் அடிப்படையில மனம் இயங்குதோ எப்படியோ அதுதான் உளவியல்னு சொல்றாங்க. பட் நம்ம இந்திய ஒரு ஆய்வு, இந்திய பின்புலம் அது அப்படி சொல்லல. உள்ளம் என்பது ஏற்கனவே அதுக்குள்ள ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஏற்கனவே அதுக்குள்ள ஒரு பதிவுகள் படிமான இது படிந்து இருக்கிறது. அதன் அடிப்படையில மனம் இயங்க தொடங்குது. அந்த மனம் இயங்குகிற இயல்பு தான் உளவியல்னு சொல்றோம். இது உளவியலுக்கும் இந்த கருத்தியலுக்கும் ஒரு சிறு வேறுபாடு இருந்தாலும் இதற்குள்ள ஒரு ஒற்றுமையும், ஒரு பெரிய ஒற்றுமையும் இருக்கு. எப்படின்னா இந்த மனதின் பேட்டர்ன், மன இயல்பு தன்மையின் அடிப்படையில தான் நம்ம வந்து கருத்தியலை தேர்வு செய்கிறோம். அங்கதான் கருத்தியலும் உளவியலும் ஒன்றுபடுகிற விஷயம், ரெண்டுக்குமான சம்பந்தப்படுகிற விஷயம். நம்மளுடைய மனம் ஏற்கனவே எந்த மாதிரி பதிவுகள், எந்த மாதிரி படிமானங்கள் உள்ளுக்குள்ள இருக்கோ அதன் தேவைக்கு ஏற்ப, அதன் ஈர்ப்புக்கு ஏற்ற கருத்துக்களை மட்டுமே தான் நம்ம உள்வாங்குகிறோம். அந்த மாதிரி கருத்துக்கள் தான் உள்வாங்கப்படுகிறது. அதற்கு அப்பாற்பட்ட கருத்துக்கள் நாம் உள்வாங்க முடிவதில்லை, உள்வாங்குவதில்லை. இதுதான் ஒரு முக்கியமான நம்ம உளவியல் விஷயத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னின்குள்ள என்னென்ன வருமோ அந்த பேட்டர்னுக்கு சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து உள்வாங்குறோம். அதற்கு சம்பந்தப்பட்டாத விஷயங்களை நம்ம வந்து தவிர்க்கிறோம், எதிர்க்கிறோம், இல்ல அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றோம். அதனாலதான் பொதுவா அந்த கருத்தியல் முரண்பாடுகள்னு ஒரு நம்ம வார்த்தையை பயன்படுத்துவோம். அந்த முரண்பாடுகள் ஏன்னா அங்கேதான் வருது. நம்மளுடைய உளவியல் தன்மைக்கு ஏற்ற விஷயங்களை மட்டும் ஏற்கிறோம். அந்த விஷயங்களுக்கு சம்பந்தம் இல்லாத, இல்ல சில நேரத்தில் அந்த விஷயங்களை காயப்படுத்துகிற, இல்ல அந்த விஷயங்களை தவறு என்று சொல்கிற, இல்ல அந்த விஷயங்களை மாற்ற நினைக்கிற இன்னொரு கருத்தை வந்து நம்ம தீவிரமா எதிர்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படி எதிர்க்கிறதான் நம்ம வந்து கருத்தியல் முரண்பாடு அப்படின்றோம். இதுதான் நம்ம வந்து முக்கியமா இந்த உளவியல் விஷயத்துல கவனிக்க வேண்டியதா இருக்கு. இந்த கருத்தியல் உளவியல்ன்றதுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயமே இதுதான். நம்மளுடைய பேட்டர்ன், அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற கருத்துக்களை மட்டும் ஏற்பது, அந்த கருத்துக்களுக்கு அந்த கருத்துக்களுக்கு சம்பந்தம் இல்லாதது, இல்ல அந்த கருத்துக்களுக்கு எதிராக இருப்பது, இல்ல அந்த கருத்துக்களை கேள்வி எழுப்புவது, அந்த கருத்துக்களை ஒரு வகையில வந்து புறந்தள்ள, அந்த கருத்துக்கள் நம்ம மனதிலிருந்து எடுக்கவோ இல்ல புறந்தள்ளவோ முயற்சிக்கிற எந்த கருத்தையும் நம்ம தீவிரமா எதிர்க்க ஆரம்பிச்சிடணும். அங்கதான் ஒரு கருத்தியல் முரண்பாடுகள் வருது. சோ அந்த வகையில நம்ம பார்க்க போனா இந்த கருத்தியலும் உளவியல்ன்ற விஷயத்துல இததான் நம்ம முக்கியமா நம்ம பார்க்கிறோம். இப்ப இத வந்து இதற்கு இந்த கருத்தியல், இந்த உளவியல் தன்மையில தான் மனித வாழ்க்கை போகணுமா, இல்ல இது சரியானது தானா, இல்ல இதற்குள் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கானா, இது ரெண்டுமே தான் சொல்லலாம். உளவியலும் கருத்தியலும் வந்து உளவியல் தவிர்க்க முடியாதது. அது ஒரு வகையில நம்ம கர்மாவின் பின்புலத்துல வருது. மனித குலத்தால வந்து எந்த வகையிலுமே அதுல இருந்து
பிரிக்க முடியாதது அந்த உளவியல் தன்மையில தான் ஒட்டுமொத்த மனித சமூகமே, தனி மனிதமும் மனித சமூகமும் இயங்குது. அந்த உளவியல் இயங்குவதற்கு தேவையான ஒரு விதையாக எடுப்பது, அதற்கு ஒரு ஊக்கமாக எடுத்துக்கொள்வது கருத்தியல் தான். அந்த கருத்தியலை எடுக்கும் போதுதான் சில முரண்பாடுகள் வருது. இந்த முரண்பாடுகள் மனித சமூகத்தின் ஒரு சிக்கலாக மாறுகிறது. இந்த கருத்தியல் முரண்பாடுகள் என்பது மனித சமூகத்துக்கு ஒரு பெரும் சிக்கலாக வருகிறது. இந்த ஒரு எந்த காலத்திலையும் அந்த மனிதகுல வரலாற்றுல எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையா இருப்பது இந்த கருத்தியல் முரண்பாடு தான். கருத்தியல் முரண்பாடு, அதாவது ஒருத்தருக்கு பணம் முக்கியம்ன்ற ஒரு கருத்து இருக்குன்னா பணம் முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து. இதுல எது முக்கியம்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண போனா, டிபேட் பண்ணிக்கிட்ட வாக்குவாதம் போனா இது எல்லை இல்லாம போயிட்டே இருக்கும். ரெண்டுமே தேவைதான். பணம் முக்கியம்ன்றதும் ஒரு முக்கியமான விஷயம் தான். பணம் முக்கியம் இல்லைன்றதும் ஒரு முக்கியமான கருத்து தான். ரெண்டுமே தேவையான கருத்து. இந்த ரெண்டுத்தையும் சீர்தூக்கி பார்க்கறதுக்கான ஒரு பக்குவமற்ற தன்மை இருக்கிறதுனாலதான் அங்க அந்த ரெண்டுத்துக்குள்ள முரண்பாடுகள் உருவாகும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரிதான் எந்த கருத்தாளா இருந்தாலும் எல்லா கருத்துமே மனித குலத்துக்கு தவிர்க்க முடியாதது. அப்படி தவிர்க்க நினைக்கும் போதுதான் அந்த மனதின் அந்த கருத்துக்களை சீர்தூக்கி அதை ஒரு சமநிலையா நம்ம தவிர்க்கும் போதுதான் அந்த கருத்தியல் முரண்பாடுகள் தீவிரமடைகிறது. அந்த முரணின் வழியா தான் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கான ஒரு துன்பமாக மாறுகிறது. சோ அந்த வகையில நம்ம இந்த உளவியல், இந்த கருத்தியல் உளவியலுக்கான ஒரு சிக்கல்களையும் அதுல இருக்கிற நன்மைகளையும், ஏன்னா அப்படி ஒரு கருத்துக்கள் உருவாகாம இருந்திருந்தா அந்த மனித சமூகம் இப்படியான ஒரு மாறுதலுக்கோ ஒரு வளர்ச்சிக்கோ வந்திருக்காது. ஒரு வகையில வளர்ச்சியே சில நேரத்துல சில பேர் அந்த வளர்ச்சியை சரின்றதும், சில பேர் இந்த வளர்ச்சியால் தான் ஆபத்துகள், இந்த ரெண்டு கருத்துமே இருக்கு. ஆனா நம்ம வளர்ச்சியை நம்ம சரின்னு, ஏன்னா மனித குலம் வளர்ந்ததுனாலதான் நமக்கு எவ்வளவோ மனித குலத்தால தவிர்க்க முடியாதது, மனித குலத்திற்கு அது இல்லாம மனித குலம் இல்லாது அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கருத்துக்கள், எவ்வளவோ வேதங்களா இருந்தாலும் சரி, உபநிஷங்களா இருந்தாலும் சரி, இல்ல எல்லா மதங்களுடைய அந்த தொகுப்புகளா இருந்தாலும் சரி, தத்துவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவோ ஒரு முறைகள் இருந்தாலும் சரி, வாழ்வியல் முறைகள் இருந்தாலும் சரி, இதுதான் மனித குலத்தை ஒரு சரியான விஷயத்தை நகர்த்தி இருக்கு. அப்படின்ற வகையில அதை நம்ம தவிர்க்க முடியாத ஒண்ணு. அதை நம்ம இல்லைன்னு, தேவையில்லை, கருத்துக்கள் தேவையில்லை, கருத்தியல் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இதுல முக்கியமான விஷயம், இந்த உளவியல் கருத்தியலுக்குள்ள நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமா பாக்குறது, நாம் உளவியல், அந்த கருத்து என்பது நம் உளவியலின் ஆளுமைக்குள் இருக்கிறதா, இல்ல அந்த கருத்தியலுக்கு மனம் ஆளுமைப்படுகிறதா, மனம் அடிமைப்படுகிறதா அப்படின்றதா ஒரு முக்கியமான கேட்க வேண்டிய கேள்வி. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பார்வை. அதாவது மனதை கருத்து ஆள்கிறதா, இல்லை அந்த கருத்தை மனதால் ஆளுமை செய்ய முடிகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போதுதான், அந்த கேள்வியை நம்ம ரொம்ப சரியா கேட்கும் போது நம்ம எல்லாருக்குமே வர பதில் ரொம்ப உத்து கவனிக்கும் போது நாம் கருத்தியலின் ஆளுமைக்குள்ள நம்ம போறோம். அந்த முரணுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னா, கருத்தியலில் நாம் கருத்தியலுக்கு அடிமைப்படுவது, கருத்தியலின் ஆளுமைக்கு நம்மை கையளிப்பது. அப்படி கையளிப்பதுதான் ஒட்டுமொத்த நம்ம சுயம் சார்ந்த நமக்குள்ள இருக்கிற முரணா இருந்தாலும் சரி, இல்ல நமக்கும் ஒரு சக மனிதருக்கும் இல்ல ஒரு சமூகத்துக்குமான ஒரு முரணா போறதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த கருத்தியல், அந்த கருத்தியலுக்கு நம் மனம், நம் உள்ளம் அடிமைப்பட்டு விடுவது, அந்த உள்ளத்தை கருத்தியல் ஆளுவது. எந்த ஒரு உருவமும் மற்ற, எந்த ஒரு திடத்தன்மையும் இல்லாத, எந்த ஒரு நிரந்தரமும் இல்லாத மாறுகிற உலகில்
தினம் தினம் புது புது விஷயங்கள், புது புது விடியல்கள், புது புது நொடிகள் உருவாகிட்டு இருக்கிற இந்த விஷயத்துல என்னைக்கோ எவ்வளவோ பழமையான, எத்தனை வருஷமோ ஒரு பழமையான கருத்துக்கு நாம் மனதை அடிமையாக்குவது, நம் மனதை இரையாக கொடுப்பது, நம் உள்ளத்தை நம்ம அதுக்கு கையளிப்பதுன்றதுதான் இந்த முரண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. So, அந்த வகையில நம்ம கவனிக்க வேண்டியது, நாம் கருத்துக்கு அடிமையா இருக்கிறோமா, இல்லை நாம் கருத்தை ஆளுகிறோமா? நாம் கருத்துக்கு அடிமையா இருக்கிறோம்னா அந்த கருத்தை கையில் எடுப்பவர்களுக்கெல்லாம் நம்ம அடிமையா வரும். இன்னைக்கு தெரியும், உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள், மதங்களா இருந்தாலும், அரசியலா இருந்தாலும், இல்ல ஒரு சமூகமா இருந்தாலும், மனித குலத்தை தன் கையில் வைத்து ஆட்டி படைக்கிற எவ்வளவோ குழுக்களும், இல்ல தனி மனிதர்களும், இல்ல ஒரு கலையா இருந்தாலும் சரி, ஒரு உயர்ந்த ஒரு மனிதர்களா இருந்தாலும் சரி, இல்ல உயரத்தில் இருக்கிற மனிதர்கள்னு சொல்லப்படுகிற யாரா இருந்தாலும் சரி, அவர்களின் ஆளுமைக்கு நம்மை கையளிப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நாம் அந்த கருத்தியலுக்கு அடிமைப்படுகிறோம் அப்படின்றதுதான். நாம் அந்த கருத்தியலை ஆளுமை செய்ய முடியாம போகிறோம். அப்படி அடிமைப்படும் போதுதான் அந்த ஒரு நம்ம ஒரு சீர்திக்கு வர முடியாம ஒரு முரண்களுக்கு, ஒரு துன்பத்துக்கு தள்ளப்படுகிறோம். அந்த வகையில நம்மள கேள்வி கேட்கறது என்ன, நாம் கருத்துக்கு அடிமையாக இருக்கிறோமா, இல்லை நம்மால் கருத்தை ஆளுமை செய்ய முடிகிறதா அப்படின்றதுதான். சோ இதை நம்ம ரொம்ப நுட்பமா கவனிக்கும் போது, நாம் நமக்குள் இருக்கிற சிக்கலா இருந்தாலும் சரி, இல்ல ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்கிற சிக்கலா இருந்தாலும் சரி, அதற்கான தீர்வு என்னன்றதை நம்ம ஒரு சுலபமா தெரிஞ்சுக்கலாம். எந்த கருத்தா இருந்தாலும், அது நல்ல கருத்தா இருந்தாலும், அது தவறான கருத்தா இருந்தாலும், எந்த கருத்தையுமே ஒரு தீவிர தன்மையோடு, ஒரு தீவிர பற்றோடு நம்ம அணுகக்கூடாது. முக்கியமா நல்ல கருத்து. ஏன்னா நல்ல கருத்துன்ற சொல்லப்படுகிற ஒரு விஷயங்களின் பின்னாடிதான் ஒட்டுமொத்த மனித குலமும் போகுது. அப்படி போகும்போதுதான் மனித குலத்திற்கான ஒரு பெரும் பிரச்சனையே மூழ்கிறது. ஏன்னா எது கெட்டதுன்னு தெரியும், அது சீக்கிரம் நம்ம அந்த கருத்துக்குள் போகாம இருக்கும். அது ரொம்ப குறைந்த தீவிர சுயநலத்தன்மை கொண்டவங்களுக்கான அந்த கருத்தியலா இருக்கும். ஆனா பொதுவா மனித குலம் எதன் பின்னாடி போகுதுன்னா, நல்ல கருத்துக்கள், நல்ல சிந்தனைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தின் பின்னாடிதான் போகுது. அப்படி போறதுனாலதான் நிறைய அந்த போறதை தாண்டி அந்த கருத்தியலுக்கு ஒருத்தன் அடிமைப்படும் போதுதான் எல்லா துன்பங்களுக்கும், நமக்கான தனிப்பட்ட துன்பமா இருந்தாலும் சரி, இல்ல ஒட்டுமொத்த சமூக துன்பமா இருந்தாலும் சரி, அப்படி போகும்போதுதான் அது உருவாகுது. ஸோ அந்த வகையில நம்ம ஒரு கருத்தியலுக்கு உட்படும் போது அதன் மீதான ஒரு பற்று, அதன் மீதான ஒரு தீவிரத்தன்மையிலிருந்து விலகணும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். இந்த விலகுக்கு தான் நம்ம காலங்காலமா சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான விஷயங்கள், மதங்கள் அதன் அடிப்படையில உருவானதுதான். ஒரு ஆன்மீக தன்மைக்குள்ள நுழைவது, அப்படி நுழையும் போது அங்கேயும் கருத்துக்களுக்கு உட்படாம ஒரு திறந்த தொடர்ந்த எப்போதுமான ஒரு திறந்த மனத்தன்மையிலேயே இருப்பதுதான் இந்த கருத்தியல் அடிமையிலிருந்து நம்மளை விலக்கும். அப்படி திறந்த மனத்தோடு இருக்கும் போதுதான் நம்மளுக்கான புது புது கருத்துக்கள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அந்த பழைய கருத்துக்கள் விலகிக்கிட்டே இருக்கும். திறந்த மனத்தோடு, திறந்த அறிவோடு இருக்கும் போதுதான் புது கருத்துக்கள் உள்வாங்குவோம், பழைய கருத்துக்கள் தவிர்க்கப்படும், வெளியேற்றப்படும். அப்படி ஒரு திறந்த மனதோடு இருக்கிறது தான் ஆன்மீகம் முக்கியமான நமக்கு வழிமுறைகளையும், ஆன்மீக பயிற்சிகளையும், ஆன்மீக வழிகாட்டுதலையும் சொல்லுது. அதற்கு அடிப்படையே எல்லாருக்குமே தெரியும், ஒரு சாட்சி பாவமா இருக்கிறது, விட்னஸிங் ஸ்டேட், அவேர்னஸ், ஒரு கான்சியஸா இருக்கிறது அப்படின்றது. அந்த கான்சியஸுக்கு எப்பயுமே கான்சியஸ்னஸ்ன்றது மனம் எல்லாத்துக்கும் அடிமைப்படுவது. வேற நம்மளுடைய உயிர்த்தன்மை நம்ம கான்சியஸ்ன்றதுக்கு எதுவுமே அடிமைப்பட முடியாது. அது அதன் இயல்பிலேயே எதற்கும் உட்படாதது, எதற்கும் ஆட்படாதது. அந்த ஆட்படாத ஒரு தன்மை நிலையில, ஒரு அவேர்னஸ் நிலையில, ஒரு கான்சியஸ் நிலையில நம்ம இருக்கும்போது அந்த கருத்தியல் நம்மை விட்டு விலகுகிறது. அந்த கருத்தியலுக்கு நாம் அடிமைப்படாத ஒரு தன்மைக்கு போகிறோம். சோ அப்படி நம்ம போகும்போது, அப்படி ஒரு விஷயங்களை நம்ம கடைபிடிக்கும் போது, பொதுவா சமூகத்தில் நமக்கே ஒரு தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, இல்ல நாம் சார்ந்த சமூகமா இருந்தாலும் சரி,
எந்த ஒரு சிக்கலுக்கும் உட்படாம இருக்கும். அப்படி உட்படாம இருக்கும்போது மனித சமூகம் ஒரு இயற்கையோடு, ஆன்மீகம் சொல்வது என்ன அடிப்படையா, இந்த பிரபஞ்சத்தின் இயல்பு தன்மை, இயற்கை தன்மை, அதன் இயல்பு தன்மையை ஒட்டி வாழ்வதுதான் ஆன்மீகத்தின் ஒரு அடிப்படை தன்மை. இந்த பிரபஞ்சம் ஒரு ஒரு உயிர்த்தன்மையில் ஒரு அடிப்படை, அதை நம்ம கடவுள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாலும் அந்த ஒரு உயிர்ப்பு, ஒரு ஆன்ம தன்மை இயங்குகிறது. அதே தன்மையில் நாம் இயங்கும் போது நம் தன்மையும் பிரபஞ்சத்தின் தன்மைக்கு இயைந்து இயல்பாக போகிறது. அப்படி போகும்போது இந்த பூமியில் எந்த ஒரு பிரச்சனைக்குமே, எந்த ஒரு மோதல்களுக்கும், வேறு கருத்து வேறுபாடுகளுக்கும் இடம் இல்லைன்றதுதான் நம்ம இந்த ஆன்மீகம் சொல்லி கொடுப்பது. ஸோ அந்த வகையில நம்ம வந்து இந்த அவேர்னஸ், கான்சியஸ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துவதன் மூலமா நாம் இந்த கருத்தியல் அந்த உளவியலுக்குள் இருக்கிற கருத்தியலுக்கு இருக்கும். இது ஒரு கர்மா உளவியன்றதை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கர்மா வழி வந்தது. அந்த கர்மாவின் உளவியல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம சுத்தி இருக்கிற சமூகம் நமக்கு திணிக்கிற விஷயங்களா இருந்தாலும் சரி, இது ரெண்டுல இருந்தும் தவிர்க்கப்பட்டு நான் ஒரு குறிப்பிட்ட பாதைக்கு ஒரு 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 தனித்தன்மைக்குள்ள போகும்போது நமக்கு ஒரு தனி மனிதரா இருந்தாலும் சரி, ஒரு சமூகமா இருந்தாலும் சரி, அந்த சிக்கல்ல இருந்து விடுபடுது. இதெல்லாம் நம்ம இந்தனையா கருத்தியலும் உளவியலும்ன்ற விஷயத்துல நம்ம சொல்ல வந்தது. இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகளோ கருத்தோ இருந்தோ சொல்லலாம். இல்லைன்னா நம்ம இதை முடிச்சுக்கலாம், இந்த உரையை, சிற்றுரை. பாலா. சார் கேக்குதா? கேக்குது. என்ன சொல்றது தெரியல. நல்லா இருந்தது சார். ஓகே. தேங்க்யூ சோ மச். முடிச்சுக்கிறேன். ஓகே, நன்றி.